சுகமாக வாழ கடவுள். தாய் குடும்பமா ஏமா தாய் குடும்பமா ஓ ஆமா ஏய் ஆளைப்பா நீ ஏமா எங்கள மாறுறா ஆமா நீங்க கட்டாச்சு மேட்ச் ஆச்சு ரெண்டு காது பண்ணி வச்சாங்க அங்கத்து வேணும் ஆமா சாந்த சுரூபியாக இருந்து என்னை அகோரமா வந்திருக்கிறான். ஆமா ஜாகரமான பேசுறேன். ஐயா ஏமா ஓ பேசணும் இருக்குறாங்க அவளை பார்த்து அப்படியா சரியப்பா அப்படி இருக்க நான் தான் மாரியம்மன். ஆமா என் அண்ணன் கோபால கண்ணன் விருத்தரக்கன் மதர்கலன் சொல்லக்கூடிய அரக்கரை சங்காரம் செய்ய என்ன அகோரூர மாரியம்மன் சொல்லிருக்காங்க. தங்கை வந்து விட்டு சீக்கிரம் வருக. ஓஹோ என்னுடைய பாதத்தை சேவித்தபடி என்றைக்கும் நீடோடி வாழ அது சீக்கிரமாக சென்று சரிங்க அந்த மதத்தரக்கன் விதத்தரக்கனை சீக்கிரம் அடித்து வருவாய். நானே கடவுள், நானே கர்த்திமன், படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று உலகத்திற்கு நானே தலைவன். என்ன ஒருவன் ஆட்டவோ அசைக்கவோ வெல்லவோ கொல்லவோ என்ன சமாச்சாரம்? அம்மாவை கூட்டி ஊர் மேல விட்டுக்கிற எப்படி புள்ள கொடுத்துரு விட்டா என்ன ஓட்ட வந்தீரா? யார வந்தீரா? மாரியம்மனா அம்மா பார்வதியா பாபர் ஏற்கனவே நேரத்தில் அடிப்பட்டு நூத்துல துணி இல்லாம பேச்சு பேச்சு எடுத்து கேட்டு பாரு. இப்போ ஒரு கால் நான் கால இப்போ ஒரு கால் ஓட்டாளுக்கு உயிர் பிச்சை வேணா என் பாதத்தை வந்து வணங்கி போ சொல்லு. அப்படியே போட சொல்லு. நேரம் பஸ் பார்த்து ஏறி போட்டு நேரம் மலையூர் கிளம்பி சொல்லு. கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டான் சண்டைதா. ஆமா நான் பாத்துறேன் போங்க. சொல்லி விட்டு வா கேட்க மாட்டாங்க அம்மா தாயே என்ன ஊரா ரவி? ஐயா பாயம் பேச ஐயா மூச்சு முட்டி கத்துற கம்மனா இருக்க மாட்டேன். அம்மா மாரியம்மா தாயே மாசி மகத்தன்று தேர்ல அமர்ந்திருக்கிற அகோர ரூபத்தை என் மேல காட்டாத. இது என்னுடைய வயிற்று பிழப்புக்காக, இந்த நாடக தொழிலுக்காக, இந்த நிலைமை ஏற்பட்ட நிலைமை உன்னை வாடி என்றும் போடி என்று தாசி என்று பேசி என்று பேசலாம். இதெல்லாம் நான் பேச கிடையாது. நானும் உன் பிள்ளைதான். இந்த ஒரு ஜான் அங்கும் பிழைப்பதற்காக ராத்திரி இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகவும் என்னை நம்பி வீட்டுல 2-3 தீவு இருக்குது. என்னை பெற்ற தாய் தந்தைகளை கஞ்சி ஊத்துறோம். அதற்காகவும் என்னை சுத்தி இருக்க 16 பேர் பிழைப்பதற்காகவும் உன்னுடைய பெருமை எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த தொழிலை செஞ்சு வர அந்த நேரத்தில் வாடி போடின்னு கூட கேட்பேன். ஆனா உன்னுடைய கோப ரூபத்தை என் மேல காட்டி எனக்கு எந்த நோய் நொடி வச்சிடாத தாயே. அப்படியே என்ன மன்னித்துரு அம்மா. அப்படி உனக்கு கோபம் தாங்கலையா? உன்னுடைய கோபத்தை எங்க சித்தப்பா ரவி மேல காட்டு. அவர் ஒரு கொஞ்சம் அம்மா தாயை மன்னிக்கடே. ஓத்தல வந்தல போ. அவனு சாவு எதிர்பார்க்கறானு. அடி யாரு பைத்தியக்கார வந்தாரு போய். ரவி சித்தப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உன் கால்ல நான் வீவதா உயிர் பிச்சை முகத்தை பாத்தியா? ராஜக்கலை அது மூஞ்ச பாசி அழகுறது தூத்தாட்டமே. செவ செவ செவனு நம்ம மூஞ்சி பாருங்க. விட முடியாது. என்னடி பண்ண போற? என்னடி முடியாதா? நின்று பாப்போம்.
இந்த தேவர் ஊர் யாவட்டுமான பேர் என்ன செய்யுமா அந்த தேவர் வைத்து எனக்கு அடிமை இந்த பாமர மக்களை எனக்கு அடிமை நானே கடவுள் தெரியுமா இந்த பிண்டத்துக்கெல்லாம் அடி யார் அடி